வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 14 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,079.96 114 PTS 0.15 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். NTPC 1.41 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ICICI பேங்க் 1.74 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,395.85 0.16 விழுக்காடு ஆக உள்ளது. -0.16 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் உயர்வு மற்றும் நிஃப்டி சரிவுடன் இந்திய சந்தைகள் நேற்று கலவையாக முடிந்தன. PSE சென்செக்ஸ் நேற்று 0.15 விழுக்காடு உயர்ந்து 78,079.96 புள்ளிகளுடனும், நிஃப்டி 50 நேற்று 0.16 விழுக்காடு சரிந்து 24,395.85 புள்ளிகளுடனும் முடிவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 0.43 விழுக்காடு சரிந்து 57,635.25 புள்ளிகளில் நேற்று நிறைவடைந்தது. இந்தியாவின் ஜூலை மாத வர்த்தக பற்றாக்குறை 6 மாத உச்சத்தை எட்டியது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூலை மாதத்தில் 6 மாத கால அளவில் இல்லாத அளவுக்கு 31.98 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் நாட்டின் ஏற்றுமதி 17 விழுக்காடு அதிகரித்து 173.78 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 4.45 விழுக்காடு ஆக உயர்ந்து RBI இலக்கை தாண்டியது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ரிசர்வ் வங்கியின் 4 விழுக்காடு நடுத்தர இலக்கை தாண்டி 4.45 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் உணவு மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நுகர்வோர் பணவீக்கம் ஜூலையில் 3.4 விழுக்காடு ஆக குறைந்தது. அமெரிக்காவின் நுகர்வோர் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 3.4 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது. இந்த பணவீக்க குறைவு உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே வட்டி விகித உயர்வு குறித்த கவலைகளை குறைத்துள்ளது. லாப பதிவால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் நேற்று சரிந்தன. தங்கம் நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,409.40 ஆக 1.10 விழுக்காடு சரிவுடன் நிறைவடைந்தது. வெள்ளியும் 1.29 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.63 ஆக நேற்று வர்த்தகத்தை நிறைவு செய்தது. கச்சா எண்ணெய் விலை நேற்று ஒரு பேரலுக்கு $81.10 ஆக குறைந்தது. கச்சா எண்ணெய் விலை நேற்று 1.84 விழுக்காடு சரிந்து ஒரு பேரல் $81.10 ஆக நிறைவடைந்தது. இந்த வீழ்ச்சி உலகளாவிய தேவை மாற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை பிரதிபலிக்கிறது. கத்தாரில் இருந்து செப்டம்பர் LNG விநியோகம் குறித்து தெளிவில்லை என பெட்ரோநெட் தகவல். கத்தாரில் இருந்து செப்டம்பர் மாதத்திற்கு திட்டமிடப்பட்ட LNG விநியோகம் குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை என்று இந்தியாவின் பெட்ரோநெட் LNG தெரிவித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஏர் இந்தியா அடுத்த 2 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களை இணைக்க திட்டம். ஏர் இந்தியா நிறுவனம் வெளிப்புற சவால்களை எதிர்கொண்டாலும் தனது விரிவாக்க திட்டங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட புதிய விமானங்களை இணைக்க இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கடன் பத்திரம் மூலம் $5 பில்லியன் திரட்ட AMD திட்டம். AMD நிறுவனம் தனது செயல்பாடுகளுக்காக கடன் பத்திர வெளியீடு மூலம் $5 பில்லியன் வரை திரட்ட திட்டமிட்டுள்ளது. கணினி சிக்கலுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய இந்நிறுவனம் தனது செலவினங்களை அதிகரித்து வருகிறது. தற்போதைய பதவிக்காலம் முடிந்ததும் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் விலகுகிறார். ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் உரிமையாளரான டாடா குழுமத்தின் தலைவர் என். சந்திரசேகரன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தற்போதைய பதவிக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் அந்த பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,409.40 1.10 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 1,35,284 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.10 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,458.30 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன.
வெள்ளி $64.63 1.29 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 1983 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.29 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $65.47 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.10 1.84 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.84 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $82.62 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.43.12 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 12 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.32 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.